சுற்றுலா தலமாக இருக்கிற இடத்துல மக்கள் எல்லாம் பல்வேறு இந்தியா முழுக்க இருந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கிற போது ஒரே ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் கூட இல்லை, இராணுவ மருந்துக்கு கூட அங்கே இல்லை என்பது எவ்வளவு பெரிய சோகம் என்பதை நீங்கள் நிதானமாக யோசித்து பார்த்தா மட்டும்தான். பீகார் பரப்புரையில் என்ன கேள்வி கேட்டாரு? கற்பனைகளுக்கு கூட எண்ண முடியாத அளவுக்கான பதிலடியை இந்தியா கொடுக்கும்னு தானே பேசினாரு. அங்க போய் என்ன பேசிட்டு வந்தாரு? பேசுறது மட்டும்தானே சார், விசனமே இல்லாமல் வசனம் மட்டுமே பேசுகிற ஒரு பிரதமர். இவர் பேசுகிறாரே ஒழிய செயல்பாடு என்னன்னு நீங்க இந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு உளவுத்துறையின் தோல்வி, பாதுகாப்புத்துறையின் தோல்வி, அரசு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறீங்க. காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் நடைபெற்ற தாக்குதல்களை அவங்க பிஜேபி காரங்க குறிப்பிடுறாங்க. அப்ப அது உங்களுடைய பாஸ்ட் தோல்விங்கிறத ஒத்துக்கிறீங்களா நீங்க? இப்பதான் சரியான கேள்வி. இந்த மோடி பிரஸ் மீட் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? நீங்க கேட்டாஜுக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்லணுமா வேணாமா? ஒரு கான்ஸ்டபிள் இல்லைங்கிற எல்லை பாதுகாப்பு கான்ஸ்டபிள் கூட இல்ல இருந்தாங்களா சொல்லுங்க? ஒரு கங்கனா ராணுவத்துக்கு இசைப்பிரிவு கேட்டு போடுறீங்களே, அதுக்கு போட்ட அந்த பாதுகாப்பாவது மொத்த பகல்காமுக்கு போட்டீங்களான்னு கேக்குறேன். ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபி உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் எங்க பிஜேபி இருக்கு? தமிழ்நாட்டில் இல்லைங்க. இல்ல தானே? தமிழ்நாட்டில் இல்லைனாலும் மத்திய அரசு அவன் செய்யற அவ்வளவு. இன்னைக்கு தங்க விலை எவ்வளவுங்க? இது ஸ்டாலின் காரணமா, மோடி காரணமா? ஆமா. எப்படி மோடி காரணம்? அவருடைய நிர்வாகம் சரி. ஏங்க தங்க விலைக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு ஆண்டுக்குள்ள 5 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. 5 சிறை காவல் கொலைகள் நடந்திருக்கு. இவங்க சுட்டதே இவ்வளவு சொல்றீங்களா? என்கவுண்டர் பண்ணத தூத்துக்குடி நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? 16 வயசு பொண்ணு வாய்க்குள்ள துப்பாக்கி வச்சு போலீஸ்காரன் சுட்டான ஞாபகம் இருக்கா? உங்க டிவியில வந்துச்சா? பத்திரிகையில போட்டோ வந்துச்சா? அப்ப யார் ஆட்சி சொல்லுங்க? சுட்டவங்களை என்ன பண்ணீங்க திமுக அரசு? திமுக ஆட்சியில் குறையே இல்லை என்று சொல்லுகிற பைத்தியக்காரன் நான். விஜயனுடைய பலத்தை அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல்வாதி துவக்கத்திலே சொன்னவன் நான் தான். திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களை தொட்டதே கிடையாது. எங்களை தொடல. ஏன்னா எங்களுடைய சிந்தனை அவருக்கு ஒத்து போகுது. நீங்க எப்ப வேணா சேர்ந்துருவீங்க நம்புறாரு. அவர் எங்க கூட சேர்ந்துருவாரு அப்படி சொல்லுங்க. ஆட்சி அமைப்பதற்கு கருவியா இருக்கா காரணமா இருக்கும்னா அவர் தெளிவாக காங்கிரஸை ஆதரிப்பார் என்பதுதான் என்னுடைய திடமான கருத்து. அதுல சொல்றதுக்கு நான் ஒன்றும் தயக்கம் எனக்கு இல்லை. ஆனா திமுகவோடு தான் இந்த கூட்டணி நீடிக்கிறது அப்படிங்கறது உறுதியா சொல்ல முடியும். அது சொல்ல முடியுமா? இல்ல, எதையுமே சொல்ல முடியாது. நான் 100 தடவை சொல்லிட்டேங்க. திரும்பி அதே கேட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க? கோனார் நோட்ஸுக்கு கீழே ஒரு நோட்ஸ் இருக்க முடியாது. எப்படி 26 நீடிக்குது ஏங்க சொல்லுங்க? தலைவர் சொல்றாரு. நான் என்ன இருங்க, உங்க தலைவர் 26 இப்ப திரும்பி நான் என்ன சொல்ல விட்டாதானே உங்களுக்கே முதல்ல புரியும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திருச்சி வெளிச்சமை ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்மையில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி காஷ்மீர், அங்கே இருக்கக்கூடிய பஹல்காம், பைசாரான் புல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் 25 பேரை வந்து நம்ம பலி கொடுத்துருக்குறோம் பயங்கரவாத தீவிரவாத தாக்குதலுக்கு. அதை தொடர்ந்து இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான நகர்வுகளை எடுத்தாங்க. பாகிஸ்தான் அரசு வந்து இவங்க எப்போனா நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நகர்வுகள் இருக்குன்னு இந்திய அரசும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தையும் இந்திய அரசினுடைய நடவடிக்கைகளையும் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சியினுடைய ஒரு ஆளுமையாக நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? முதலில் அந்த படுகொலையில் இறந்தவருடைய எண்ணிக்கை 25 கடந்தது. 27 இந்தியர்கள் 25 பேர், அப்புறம் ஒரு நேபாளி ஒருத்தரோடு சேர்த்து 26. இல்லை, 27 பேர் சிறந்தது. ஓகே, நான் அதை எண்ணிக்கை ஒவ்வொரு உயிரும் ஒத்துக்கிறேன். இல்லை, இதில் ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் அதே நேரத்தில் அறிவுபூர்வமாகவும் சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு உதாரணத்தை சொல்லணே, என்னுடைய 2 பேத்திகள் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, இன்னும் 2 பேத்திகள் சென்னையில் இருக்காங்க, இன்னும் 2 பேத்திகள் வந்து பெங்களூரில் இருக்காங்க, ஒரு பேத்தி திருச்சியில் என்னோட இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த செல்லுலையே அந்த எல்லாரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பேசிக்கிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கில். ஆக உலகம் எவ்வளவு சுருங்கி விட்டது கையுக்குள் வந்திருக்கிறதுக்காக சொல்கிறேன்.
ஆஸ்திரேலியாவில் இருக்க பேத்தியும், பெங்களூரில் இருக்க பேத்தியும், சென்னையில் இருக்க பேத்தியும், திருச்சியில் இருக்க பேத்தியும் நேருக்கு நேராக உட்காந்து பேசுகிற அளவுக்கு மாறி இருக்கு. நீங்கள் அதோடு சேர்த்து இதை பாருங்க. இப்படி மாறி இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பது, அந்த காஷ்மீர் என்பது காலங்காலமாக தனி கவனத்தோடு மத்திய அரசு பார்க்கிறது. அந்த மத்திய அரசு அங்கே ரொம்ப தெளிவாக அங்கே கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அதில் இன்னொன்று நீங்கள் தீவிரமாக பார்க்க வேண்டிய விஷயம், அந்த பகல்காம் என்பது ஒரு பெரிய சுற்றுலா தலம். ஆமாம், அது ஆண்டுக்கு ஒரு 3 மாதம் மட்டும்தான் வெளியிலிருந்து ஆட்கள் போவாங்க. மற்றமெல்லாம் அங்கே இருக்கவங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது, ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல, சுற்றுலா தலமாக இருக்கிற இடத்துல மக்கள் எல்லாம் பல்வேறு இந்தியா முழுக்க இருந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கிற போது ஒரே ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் கூட இல்லை, இராணுவம் மருந்துக்கு கூட அங்கே இல்லை என்பது எவ்வளவு பெரிய சோகம் என்பதை நீங்கள் நிதானமாக யோசித்து பார்த்தா மட்டும்தான் இது எவ்வளவு சீரியஸாக மக்கள் இருக்கின்றது. நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன 5 வயசு 6 வயசு 7 வயசு பொம்பளை பிள்ளைங்களே இப்படி பேசிகிட்டு இருக்க இந்த விஞ்ஞான மாற்றத்தில் இதை கண்காணிப்பதற்கு சேட்டலைட் மூலமாக கண்காணிக்க முடியும்ல? கட்டாயம் முடியும். 250 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டு 27 பேரை சுட்டான். சுட்ட அடுத்து 5 நிமிஷத்துக்குள்ள இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் தீப்பொறியாக பரவுது. ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியாதா? திரும்ப அதை கண்காணிப்பதற்கு சேட்டலைட் மூலமாக எத்தனையோ வசதி இருக்குல்ல, அதை முயற்சி பண்ணாங்களா? யாராவது கண்டுபிடிச்சாங்களா? இல்லையே. அப்படி என்றால் இந்த ஆட்சி செயலிழந்து போய்விட்டது என்பது தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் அரசுக்கு கூட நிற்கணுமா, இல்லை அரசு விமர்சனம் பண்ணணுமா? நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள 4 பேர் யாரெல்லாம் தீவிரவாதிகள்ன்ற ஃபோட்டோவே அரசு வெளியிட்டாங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் அமித்ஷா லொகேஷனுக்கு போறாரு. அரேபிய பயணத்தை விட்டு உடனடியாக பிரதமர் நாடு திரும்புகிறார். இது உங்களுக்கு தெரியல? இப்பதான் கரெக்டா சொன்னீங்க. அரேபிய பயணத்தை ரத்து பண்ணி இந்தியாவுக்கு வந்து அந்த பகல்காம் போனார் பிரதமர். நீங்க தானே சொன்னீங்க, இப்ப சும்மா எதையாவது கண்டதெல்லாம் பேசக்கூடாது. நான் கிண்டர் கார்டன் படிக்கிற பையனா, நீங்க தானே அரேபிய பயணத்தை ரத்து பண்ணிட்டு பிரதமர் வந்தாரு சொன்னீங்க. இந்தியா வந்தாருல்ல? ஆமா, வந்தாரு. எதுக்கு வந்தாரு? இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கே, அதை பார்க்க வந்தாரா? அங்க போய் ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு பீகாருக்கு தான் போயிருக்கிறாரு. எவன் செத்தான்னா, எவன் வீட்டுல இளவு விழுந்தான்னு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி சுடுகாட்டில் இருக்க வெட்டியா பார்ப்பான். அந்த மனோநிலையில பிரதமர் இருக்கிறாரு. இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, வந்தவர் அதையெல்லாம் விசாரிக்கணும், அதற்காக நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டு தேர்தல் பரப்புரைக்கு போனால் இவருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்பதை பொறுப்போடு நீங்கள் யோசிங்க. பீகார் பரப்புரையில் என்ன கேள்வி கேட்டாரு? கற்பனைகளுக்கு கூட எண்ண முடியாத அளவுக்கான பதிலடியை இந்தியா கொடுக்கும்னு தானே பேசினாரு. அங்க போய் என்ன பேசிட்டு வந்தாரு? பேசுறது மட்டும்தானே சார், விசனமே இல்லாமல் வசனம் மட்டுமே பேசுகிற ஒரு பிரதமர். இந்திரா காந்தி பேசிச்சா? அமெரிக்காவே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிற போது ஒரு வார்த்தை பேசல, அறிக்கை கொடுக்கல, அடிச்சு தூள் பண்ணி அந்த 2 நாடா உருவாக்கி பங்களாதேஷ் உருவாக்குச்சா? பேசவில்லை, அறிக்கை தரவில்லை, பேட்டி தரவில்லை, செயல்ல காட்டுச்சு இந்திரா காந்தி. ஆனா இவர் பேசுறார் பேசுறார் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாளைக்கும் பேசுவார், நாளை மறுநாளும் பேசுவார். எதையும் செய்ய போவதே இல்லை. எழுதி வச்சுங்க. இல்ல, அப்ப இந்தியா எடுத்த நடவடிக்கைகளையும் நீங்க ஒரு பொருட்டா மதிக்கவே இல்லையா? என்ன எடுத்திருக்க அதை சொல்லுங்க. சும்மாவா நீங்க கற்பனையில கேட்க கூடாது. ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிருக்கிறோம்னு சொல்லி இருக்காங்க. 24 மணி நேரத்துல பாகிஸ்தானை இந்தியா விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி இருக்காங்க. இது என்ன? நான் என்ன கேட்கிறேன், நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்திரா காந்தி எடுத்த தீவிர நடவடிக்கை பேசவே இல்லை, நடவடிக்கை எடுத்துச்சு. இவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நடவடிக்கை? நான் சொல்றேன் இல்லையா? என்ன நடவடிக்கை? இது கிடையவே கிடையாது. இது நடவடிக்கைன்னா உங்களுக்கான அனுதாபப்படுறேன். இவ்வளவு மோசமான ஒரு டெரரிஸ்ட் தாக்குதல் நடந்துக்கிற போது நான் முதல்ல கேட்ட கேள்வியை மறந்துட்டீங்க. இனி எதை வேணாலும் விட்டுரும். 250 கிலோமீட்டர்ல உள்ள வந்து 27 பேரை சுட்டு கொன்னுட்டு மாமியார் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு திரும்பி குழந்தையாரோட சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போற மருமக மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதை பிடிக்க முடியல அப்படின்னா இது என்ன ஆட்சி? நீங்க என்னமோ போட்டோ காட்டிங்களே, அந்த போட்டோ நானும் பார்த்தேன். ஒரு போட்டோவில் இருக்கிற ட்ரெஸ் வேற, இன்னொரு போட்டோவில் இருக்கிற ட்ரெஸ் வேற. யாரோ 4 பேர் படத்தை காட்டி மக்களை ஏமாத்துற வேலை மட்டும்தான் இருக்கு. இவர் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த 4 பேரை பிடிச்சிருக்காங்களா? விசாரிச்சிருக்கிறாங்களா? என்ன விசாரணைகள் என்ன வந்திருக்கு? 10 நாள் ஆச்சு அந்த சம்பவம் நடந்து. இது ஒன்று எதுவுமே இல்லையே. ஆக இந்த வெறும் நான் முதல்ல சொன்னதை போல நான் வேடிக்கைக்கு சொல்லலை. யார் சுடுகாட்டில் வெட்டியா இருப்பான், செத்தது கிளவியா சின்ன குடவியா குழந்தையா அதை பற்றி கவலை இல்லை. கடைசியில் சுடுகாட்டு செலவு காசுக்கு இந்தப்பா ஒரு 100 ரூபா கொடுங்கனாலும் கொஞ்சம் போட்டு தரக்கூடாதா?
5 வயசு 10 வயசு குழந்தை செத்து போயிருந்தாலும் அவங்ககிட்ட அப்படித்தான் கேட்பான், எல்லாம் அப்படித்தான் கேட்பான். அதே போல இருக்கு. இவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. தேர்தல், ஓட்டு, திரும்பி ஆட்சி, அதிகாரம், தன்னை பின்னால் ஒரு பெரிய படைபலத்தோடு இருப்பது, இதை தாண்டி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இவர்கள் சிந்திப்பது மட்டும் இல்லை என்பது மட்டுமல்ல, செயல்படுத்தவே இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. நான் திரும்பி கேட்கிறேன், பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானுங்கிறீங்க, ஓட்டு வாங்குறதுக்கு பாகிஸ்தான் பேசுறீங்க. இதுவரை இந்தியாவில் யாராவது பாகிஸ்தான்ல அங்க இருக்கிற அதிபர் வீட்டுக்கு போய் கூப்பிடாமலே போய் கல்யாணத்தை பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்காங்களா? இவர் தானே போயிட்டு வந்தவர். அவங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கெல்லாம் இங்கிருந்து பட்டு சேலை வாங்கி முடி கொடுத்துட்டு வந்தார்ல. அப்போ ஒரு நல்ல உறவிற்காக தானே உருவாக்குனாரு. அந்த உறவு இருக்கிறதா? எங்கே அது? வெறும் வாயில இனிப்புன்னு சொல்லிட்டு தேன்னு சொல்லி அப்படியே வாயில சொல்லிட்டா இனிக்காது. இவர் பேசுகிறாரே ஒழிய செயல்பாடு என்னன்னு நான் கேட்கிறேன். நீங்க இந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு உளவுத்துறையின் தோல்வி, பாதுகாப்புத்துறையின் தோல்வி, அரசு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறீங்க. காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் நடைபெற்ற தாக்குதல்களை அவங்க பிஜேபி காரங்க குறிப்பிடுறாங்க. அப்ப அது உங்களுடைய பாஸ்ட் தோல்விங்கிறத ஒத்துக்கிறீங்களா? நீங்க இப்பதான் சரியான கேள்வி. இந்த மோடி பிரஸ் மீட் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? நீங்க கேட்ட தாஜுக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்லணுமா வேணாமா? நீங்க பிஜேபி கார மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. இல்ல, பதில் சொல்ல அனுமதி கொடுங்க. நிறுத்துங்க, நான் பதில் சொல்றேன் ப்ளீஸ். நான் இப்ப பேசுற எல்லாமே என்னுடைய கருத்தை நான் பேசுறேன். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற போது காலையில் நடக்குது, மாலையிலே பிரஸ்காரங்களை கூப்பிட்டு என்னென்ன நடந்துச்சு பதிலும் சொன்னாரு. அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லையில் பாதுகாப்பு இல்லை, அரசு செயலிழந்து விட்டது, இந்த ஆட்சி ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் சொன்னது யார் தெரியுமா? நரேந்திர மோடி. அவர் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேன். நீ என்னமோ நான் சொல்ற மாதிரி கேக்குறீங்க. அன்னைக்கு சொன்னீங்களே, இப்ப செய்றீங்களான்னு கேக்குறேன். இல்லை, ஒவ்வொரு நீங்கள் சொல்கிற மாதிரி சுற்றுலா பகுதி, அது ஒருத்தருக்கும் அங்கே பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அது ஒரு காடுகள் நிறைந்த பகுதி, அது ஒரு புல்வெளித்தலம், குதிரையில தான் போகவே முடியும், ஓடவும் முடியாது. நீங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு என்ன சொன்னேன்னா நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். என்ன கேட்டீங்க? ஒரு கான்ஸ்டபிள் இல்லைங்கிற எல்லை பாதுகாப்பு கான்ஸ்டபிள் கூட இல்ல. இருந்தாங்களா சொல்லுங்க? ஒரு பாதுகாப்பு சுற்றுலா தலத்துல இந்த 3 மாசம் தான் சுற்றுலா வருவாங்கன்னு தெரியும். இந்த நேரத்திலேயே அங்கே மிலிட்டரி கூட இல்ல, எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த 2 வீரர்கள் கூட இல்லைன்னா இந்த பாதுகாப்பு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அதைத்தான் நான் கேட்கிறேன். எவ்வளவு பாதுகாப்பு போட்டாலும் சில அசம்பாவிதம் நடப்பது உண்டு. அப்படி நடந்தால் அது விதிவசம். எதுவுமே செய்யலைங்கிறதா என்னுடைய கேள்வி. இது விதிவசம் இல்ல, இது விதிவசம் கிடையாது, இது வேண்டுமென்றே செய்வது. இப்படி எல்லாம் நடக்கணும், இதை வைத்துக்கொண்டு நம்ம ஏற்கனவே புல்வாமா தாக்குதல், அது எப்படி அது கடைசியில் இந்த காஷ்மீர் அந்த கவர்னர் என்ன சொன்னார் கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த பதட்டத்தை அப்படியே கொண்டு போவது, இப்படி எல்லாம் நடப்பது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இதை வைத்து அப்படி நீங்க சொல்லலாமா? சொல்லலாமா? தேசிய கட்சி பொறுப்பாளர் நீங்க. நான் அதை தான் சொல்றேன். உங்க பேர் என்னன்னு கேட்டா உங்க பேரை தான் நான் சொல்ல முடியும். நான் போட்டிருக்க சட்ட கலர் இதுனா வெள்ளையானு கேட்டா இல்ல இது கலர் தான் சொல்லுவேன். அவர்களுடைய சிந்தனை அதுதான். மரத்து போன அந்த சிந்தனையை புரிந்து கொண்டு மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக வெளிப்படையா சொல்றேன். இவரிடத்துல நல்ல சிந்தனையே இல்லையே. ஏன் கங்கனா ராணுவத்துக்கு எவ்வளவு இசைப்புலி பாதுகாப்பு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு அது? கங்கனா ராணுவத்து நடிகை சார், நடிகை பிஜேபியில் இருக்காங்க, அதுக்காக சிட்டிங் எம்எல்ஏ அவங்க இருக்கட்டும். அது யாரா வேண்டாம் இருக்கட்டும், ஒரு கங்கனா ராணுவத்துக்கு இசைப்பிரிவு கேட்டு போடுறீங்களே, அதுக்கு போட்ட அந்த பாதுகாப்பாவது மொத்த பகல்காமுக்கு போட்டீங்களான்னு கேட்கிறேன். இந்த ஒப்பீடு சரியா? சரியா, மிகச்சரி. இதுவே உங்களுக்கு புரியலன்னா உங்களை புரிய வைக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேருக்கு இசட் பிரிவு, ஒய் பிரிவு, ஏன் இப்போ விஜய் கூட ஒய் பிரிவு வாங்கியிருக்கிறாரு, அதுக்காக விஜய் கொடுத்தீங்களே ஏன்பா கொடுன்னு கேட்பீங்களா? நான் எனக்கு நீங்க கொடுத்தா வேணான்னு நான் சொல்லுவேன், அது வேற. நான் ஒரு சினிமா நடிகைக்கு கொடுக்கிற பாதுகாப்பு கூட இவ்வளவு பெரிய சுற்றுலாத்தலத்துக்கு கொடுக்கலன்னா அது உங்களுக்கு புரியலையா? நீங்க ரோட்ல போறீங்கல்ல, எத்தனை பேர் கான்ஸ்டபிள் பாக்குறீங்க? ஒரு சுற்றுலாத்தலம் வருடத்தில் இந்த 3 மாசம் தான் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அது எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடியது. இந்த நேரத்தில் பாதுகாப்பு எவ்வளவு விழிப்போடு இருக்கணும். ஒரு ஆள் இல்லை என்பதை நீங்க சீரியஸா எடுத்துக்கலன்னா நீங்க பொழுதுபோக்காக கேள்வி கேட்க தான் நான் எடுத்துக்குவேன்.
போர் பதற்றமே வந்து உருவாகி இருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மீண்டும் போர் வரும்னு சில வியூகங்களை வந்து பலர் வந்து முன்வைக்கிறாங்க. உங்களுடைய ஒப்பீடு, உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் போர் சூழல் உருவாகி இருக்கிறதா? அதாவது போர் வருமா வராதான்னு நம்ம சோதிடம் சொல்ல முடியாது. எப்போ வரும், எப்படி வரும், தேர்தல் எப்படியோ அப்படித்தான், கூட்டணி எப்படியோ அப்படித்தான். இது போர் வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் எங்கோ இந்த அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை ஒரு போலீஸ்காரன் கீழே தள்ளி கழுத்தில் காலை வச்சு மிதிச்ச போது உலகம் முழுவதும் அதற்கு கண்டன குரல் எழுப்பிச்சு. அந்த இளைஞன் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. இது எல்லாம் மனிதனாக இருக்கிற அவ்வளவு பேர் அப்படித்தான் நினைப்பான். ஆகவே ஒவ்வொரு மனித உயிரும் அவன் உலகத்தில் யாராக இருந்தாலும், என்ன ஜாதியோ, என்ன மதமோ, என்ன இனமோ, என்ன நாடோ, அந்த உயிர் போகக்கூடாது என்று நினைப்பது தான் நல்ல மனிதனாக இருக்கும். போர் வர வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு போர் வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கணும். நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பாகிஸ்தான் சாதாரண துக்கடா ஒரு நாடு. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. 140 கோடி மக்கள் இருக்கிற நாடு. இந்த நாட்டோடு விளையாடுவதற்கு அவர் வர்றாங்கன்னா அப்ப ஏதோ உங்ககிட்ட பலவீனம் இருக்கணும். நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நீங்க செயல்படுறீங்களா? நான் முதல்ல கேட்டேன். பதட்டம் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பதில்ல. 10 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் அதற்கான என்ன ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இல்லை. அதுக்கு பின்னாலேயாவது ஃபாலோ அப் கூட இல்லைங்கிறேன். இல்லை, இப்போ கூட அண்மையில் நடந்த அந்த பாதுகாப்புத்துறை மீட்டிங்கில் பிரதமர் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இராணுவத்துக்கு எல்லா விதமான உரிமைகளும் நான் வழங்குறேன். போரா, எப்போ போகணும், எப்போ அடிக்கணும், எல்லா டிசிஷனும் நீங்கள் எடுத்துக்கலான்னு இப்போ கூட சொல்லியிருக்கிறாரு. ஸோ மீட்டிங் இருக்குது. அப்போ இதுக்கு இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னால் ராணுவத்துக்கு அவர் உத்தரவு போடலை, எல்லை பக்கம்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரோ. நான் என்ன கேட்குறேங்க, எல்லையின் பக்கத்தில் பாகிஸ்தான் எல்லையில் தான் அந்த ஊர் இருக்கு. 200 கிலோமீட்டர்ல, 250 கிலோமீட்டர்ல. அங்கே ஒரு மிலிட்டரிக்காரன் இல்லை, ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்லை. அது உங்களுக்கு சீரியஸா யோசிக்கலையா நீங்க? நான் அதை ஒத்துக்கிறேன். அப்புறம் இது டோட்டல் ஃபெயிலியருங்க. நம்ம இந்த நேரத்தில் நம்ம அரசின் பக்கம் நிற்கணுமா, இல்ல அரசு புறந்தள்ளிட்டு நம்ம அரசு பக்கம்? நீ இதை போய் இப்ப பிரதமரா இருக்க நரேந்திர மோடி கேளுங்க. அந்த காலத்துல பேசுறீங்க, அந்த வசனம் சார் அவர் பண்ணது தப்புதான், அது அவர் பண்றீங்க, அது அவர் சொல்லட்டும், நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு தானே ஆதரிக்கிறீங்க அவரை? நான் அவர் ஆதரிக்கல. நான் அவர் ஆதரிக்கிறதா நீங்க நாட்டு மக்கள் ஆதரிச்சாலும் பிரதமர் வந்திருக்கிறாரு. அது புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே இன்னைக்கு செஞ்சீங்களான்னு கேட்கிறேன். அதை பேசக்கூடாதுன்னு என்ன நியாயம்? இப்போ கூட அண்மையில் நடுவண் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்குறாரு, இப்போதான் உங்களுக்கு ஞானோதயம் பிறந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இது எங்களுடைய கோரிக்கை கிடைத்த வெற்றியாகவும் அது கிரெடிட் எடுத்துக்கிறாரு. ஒரு பக்கம் அன்புமணி விமர்சிக்கிறாருங்கிறத நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம். ஆனால் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ராகுல் காந்தி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தார், பண்ணணும், எடுக்கணும், பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்தியா கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளுமே இந்த அறிவிப்பு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் சிவசேனா கூட சொல்லுச்சு. நான் கேட்கறது, சரி அறிவிச்சுட்டாங்கல்ல, வெறும் அறிவிச்ச உடனே வேலை நடந்துடாது. நான் முன்னாலே சொன்னது போல உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சீதோஷ நிலை, எல்லா விதமான பூகோள அமைப்பு இந்தியாவிலே இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த கணக்கெடுப்பு நடத்துவது என்பது மனித சக்தியும் நிறைய தேவை, அதுக்கு பணமும் தேவை. அறிவிச்சவங்க இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க சொல்லுங்க? கிட்டத்தட்ட 5000 கோடி ஒதுக்கி இருக்காங்க இன்றைய தேதியில். இந்த 5000 கோடி பொறி போட்டுகளில் வாங்கி சாப்பிட கூட பத்தாது. ஆக இந்த அறிவிப்பு சும்மா ஏமாத்துறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். அதற்கு தேவையான நிதி ஒதுக்காமல் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? எப்படி முடியும் சொல்லுங்க? ஃபியூச்சர் கூட அவங்க ஒதுக்கலாங்கய்யா. அதுக்காக நீங்க அந்த நடவடிக்கையை நீங்க பொய்ன்னு சொல்றீங்களா? அப்போ எடுக்க மாட்டாங்கன்றீங்களா? இப்ப எடுக்கலங்கிறனா அறிவிப்போட நிக்குது. எப்ப நான் நம்புவேன்னா அதற்கான நிதியை ஒதுக்கினாதான் நம்புவேன். நாளைக்கே இந்த நாடு முழுக்க எல்லாருக்கும் ஆளுக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டா அறிவிப்பு வந்தோடனே வந்துருன்னு அர்த்தமா? இல்ல. அதுக்கு சாத்தியம் என்னன்னு பார்க்கணும்ல. 140 கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்துல குறைஞ்சபட்சம் ஒரு பாதியாவது ஒதுக்கினாதானே வேலை நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒதுக்குவீங்க. இப்போ ஒதுக்கி இருக்கிறது எதுக்குமே நடக்க போதாதே. குறிப்பாக இப்போ அண்மையில் நம்ம தேசிய அரசியலை பற்றி பேசுறதுனால மாநில அரசியலை பற்றி பேச விரும்புகிறேன்.
பாஜக அதிமுகவுடைய கூட்டணி அமைந்த பிறகு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியுடைய கூட்டணி அப்படிங்கிறது கொஞ்சம் கலகலத்து தாங்க போயிருக்குது. கொஞ்சம் பதட்டத்திலே இருக்கிறாங்க. எப்படி அணுகிறதுன்னு தெரியல. ஐயோ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. அப்படி தான் இருக்கிறீங்களா? போன சட்டமன்ற தேர்தல் 4 வருஷத்துக்கு முன்னால் இவங்க 2 பேரும் கூட்டணி தானே இருந்தாங்களா இல்லையா? 2021 இருந்தாங்க. ஒத்துக்கிற இருந்தாங்க. நான் சொல்றேன். ஆமா இருந்தாங்க. போன தேர்தலில் இவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க. அவங்கள எதிர்த்து தான் நாங்கள் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். அந்த கூட்டணி மீண்டும் வந்திருக்கு. நடுவில் அவங்க பிரிஞ்சவங்க சேர்ந்துருக்கிறாங்க. பழைய செட்டப் அப்படியே தான் இருக்கு. செட்டப் அப்படியே தான் அதே இருக்கு. அப்போ பழைய முடிவு அதுதான். கிரவுண்ட் மாறி இருக்குல்ல. என்ன மாதிரி? ஓ, கிரவுண்ட் மாறி தலைகளா மாறிடுச்சா? ஆமா, ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்குல்ல. என்ன உருவாயிருக்கு? ஆன்டி இன்கம்பன்சி உருவாகலாம். ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபிக்கு உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் எங்க பிஜேபி இருக்கு? தமிழ்நாட்டில் இல்லைங்க. இல்ல தானே. தமிழ்நாட்டில் இல்லைனாலும் மத்திய அரசு அவன் செய்யற அவ்வளவு. இன்னைக்கு தங்க விலை எவ்வளவுங்க? இதுல ஸ்டாலின் காரணமா? மோடி காரணமா? ஆமா. எப்படி மோடி காரணம்? அவருடைய நிர்வாகம் சரி. ஏங்க சார், தங்க விலைக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா, உலக மார்க்கெட்டுக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு உக்ரைன் வாருக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏங்க உக்ரைன் வாரை நிறுத்துறதுக்கு தான் இவர்தான் போயிருக்காரு. கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னீங்க. இவருக்கு என்ன சம்பந்தம்ங்கறீங்க? ஐயா, இது ரொம்ப அநியாயம். நீங்க தானே சொன்னீங்க. அதை திருப்பி கேட்டா அநியாயமா? அப்போ நீங்களே அநியாயம் தான் பேசுறீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த உலகம் முழுவதும் ஒரு கட்டத்தில் ஒரு எக்கனாமிக் ஃப்ளோ, அதாவது பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு. ஆமா. அமெரிக்காவிலே பல பேங்க்களை மூடினாங்க. நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னால. அப்படி வருகிற போது இந்தியாவில் மட்டும் அந்த பாதிப்பே வராமல் இருந்தது. அதற்கு ஆட்சியுடைய நிர்வாகம் காரணமா, வேற எதுவும் காரணமா சொல்லுங்க? ஆட்சி நிர்வாகமும் காரணம். நிர்வாகமும் அல்ல, அதுதான் காரணம். ஓகே. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, தனித்தனியா ஆஃப் பண்ண வேண்டியது இல்ல. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணா எல்லாம் ஆஃப் ஆயிரும். மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணா எல்லாம் ஆன் ஆயிரும். அதை போல இந்த மெயின் சுவிட்ச் தான் மத்திய அரசு. மத்திய அரசுடைய செயல்பாடுகள் வைத்துக் கொண்டுதான் பெட்ரோல் இங்கே நம்ம ஊர்ல என்ன விலை, பக்கத்துல இருக்க நேபாளில் என்ன விலை? நேபாள் பெட்ரோல் அவன் தயார் பண்ணல, இந்தியாவில தான் வாங்குறான். இப்ப இதுக்கு யாரு காரணம் சொல்லுங்க? பெட்ரோல் விலைக்கு நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், நடுவண் அரசு காரணம். ஆனால் தங்க விலைக்கு எப்படி மத்திய அதுக்கு அதுதான் காரணங்க. தங்க விலை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் டாலர் மதிப்புன்னு சொல்றோம்ல. ஆமா. அது ஏன் கூடுது? இந்திய பண மதிப்பு கூடுறதுக்கும் குறைகிறதுக்கும் யாரு காரணம் சொல்லுங்க? அதுவே ஒரு இமேஜினரின்னு சொல்லி. இமேஜினரியா? அதனால ஒப்பிடக்கூடாதுன்னு பேசி. பொருளாதாரத்தில் அடிப்படை பிரச்சனையே அதுதான். அது இமேஜினரினா அதை பேசிய பயனில்லை. மத்திய அரசுடைய செயல்பாடுகளை வைத்து தான். ஏங்க நீங்க பெட்ரோல் விலையை சொன்னீங்கல்ல, குருடாயில் இருந்தாலும் பெட்ரோல் எடுக்கிறான். உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு நாள் மட்டும் $148 ஒரு பீப்பாய் வந்துச்சு. அப்ப மன்மோகன் சிங் ஆட்சி. அன்றைக்கு கூட 70 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் வந்துச்சு. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். 26ல் ஓட்டு போட போற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குடிமக்கள், உங்களுக்கு தெரியும், உங்க திருச்சி, உங்க ஊரு எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? தங்க விலை அதிகப்படுத்திட்டாருப்பா மோடி, ஓட்ட போடு காங்கிரஸுக்குன்னு போடுவாங்களா? திருச்சியில, திருநெல்வேலியில, தென்காசியில, நாமக்கல்ல, விருதுநகர்ல, சென்னையில, கரூர்ல குடிச்சிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அறிவாளர்களை வெட்டிட்டு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கேப்பான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேட்பாங்களா? நீங்க சொல்லுங்க. ஓ, சட்ட ஒழுங்கு எடப்பாடி பழனிசாமி முதல்ல இருக்கும்போது இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. சட்ட ஒழுங்கு என்பது காந்தியடியுடைய கற்பனை நாடு. உமர் கலீஃபாவுடைய ஆட்சி இருந்தா கூட இருக்கும். அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருகிற போது, ஒரு அசம்பாவி நடக்கிற போது, ஒரு ஆட்சி எப்படி அதை கையாளுகிறத வச்சுதான் அதை ஆதரிக்கிறதா இருக்கிறதா பேச முடியும். என்கவுண்டர் பண்ணி கையாளுறீங்க இல்லையா? என்கவுண்டர் தேவைப்பட்டால் பண்ணித்தான் ஆகணும். இப்ப அண்மையில மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பா தலைநகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள 5 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்குது. 5 சிறை காவல் கொலைகள் நடந்திருக்குது. இத மனித உரிமை அமைப்புகள் கண்டிக்கிறாங்க. ஐயோ, உங்களை நான் என்ன, இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? மறதி தாங்க ரொம்ப பேருக்கு வந்து லாபம் கொடுக்குது. உங்களுக்கு முதலிடே மறதி தான். இவங்க சுட்டதே இவ்வளவு சொல்றீங்களே, என்கவுண்டர் பண்ணதை. தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? 16 வயசு பொண்ணு வாய்க்குள்ள துப்பாக்கி வச்சு போலீஸ்காரன் சுட்டான ஞாபகம் இருக்கா? உங்க டிவியில் வந்துச்சா? பத்திரிகையில் போட்டோ வந்துச்சா? அப்ப யார் ஆட்சி சொல்லுங்க? சுட்டவங்களை என்ன பண்ணீங்க திமுக அரசு?
எங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க அத மறக்கல, நினைவு வச்சிருக்கேன். சுட்ட போலீஸ்காரங்க நீங்க என்ன பண்ணீங்க சார்? சார் நடவடிக்கை எடுத்தீங்களா? திரும்பி திரும்பி நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்களா? நீங்க என்னன்னா எதுக்குமே பொறுப்பெடுத்துக்காம பொறுப்பில்லாமையே பேசுறது முடிவு பண்ணிட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த சம்பவம் நடக்கிற போது ஆட்சி யாருன்னு கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன செஞ்சாரு? அப்போ அதுக்கு அவர் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். என்ன எடுத்தாரு? இப்ப அவரு போய் இப்ப நடக்குன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன். ஐயா எங்க நான் சொல்றதை கேட்டாதான் உங்களுக்கு புரிய போகுது. நீங்களே இந்த நாட்டுக்கு முதல் மந்திரியா இருந்தாலும் சரி, அங்கொன்று இங்கொன்று சில தப்புகள் நடக்கத்தான் செய்யும். கலவரம் நடக்கும், திருட்டு நடக்கும், எல்லாம் நடக்கும். அதை அரசாங்கம் எப்படி கையாளுகிறது, அரசாங்கமே தவறு செய்வர்களுக்கு துணை போகிறதா அல்லது தவறு செய்கிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறதா என்பதை வச்சுதான். அப்படி பார்த்துதான் ஒரு கட்சியை ஆதரிக்க முடியும் அல்லது ஒரு ஆட்சியை விமர்சிக்க முடியும். திமுக ஆட்சியில் குறையே இல்லை என்று சொல்லுகிற பைத்தியக்காரன் நான். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கிற போது இவர்கள் அந்த தவறுகளை குறைப்பதற்கு முயற்சிக்கிறார்களா இல்லையா என்பதுதான் பார்க்கணும். அந்த காலத்தில் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது தான் ஒரு ஆட்சியை பற்றி திறனாய்வு பண்ண முடியும். அந்த திறனாய்வு பண்ற போது காங்கிரஸ்காரனாக இருக்கிற நான், காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற போது இங்க என்னென்ன நடந்துச்சு என்பதை சொல்லி கேட்க முடியும். திமுக ஆட்சியில் இதை விட மோசமா நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அதை கேட்பதற்கு காங்கிரஸ் கேட்கலாம், கம்யூனிஸ்ட் கேட்கலாம், இவங்கெல்லாம் கேட்க முடியும். அதிமுக கேட்க முடியாது. ஏனென்றால் உங்கள் ஆட்சியில் அதை விட மோசம் நடந்துச்சு. நீங்களே சொல்றீங்க ஆட்சியின் மீது சில குறைகள் இருக்கலாம். நீங்க வந்து நெடுங்காலமா மதுவிலக்கு கொள்கையின் மீது தீவிர பற்று கொண்டவர், காமராஜர் வழி வந்தவர். இன்றைக்கு அண்மையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போதையின் பாதையில் செல்லக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்லக்கூடிய வசனங்களும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு தொகுதியில் மதிய விருந்தில் மதுபாட்டோடு வைக்கப்பட்ட வீடியோ காட்சிகளை ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் முழுக்க பரவி வைரலாக மாறியது. ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகிகள் அவங்க போடுற கூட்டத்தில் மதிய விருந்திலேயே மதுவை வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்காங்கன்னா இது என்ன ஆட்சி இல்லை என்ன அணுகுமுறை? இப்போ நாட்டில் என்னன்னு தெரியாமலே பேசிடுறீங்க. அப்பாவும் மகனும், ஏன் புருஷனும் பொண்டாட்டியுமே சேர்ந்து குடிக்கிறதெல்லாம் சாதாரண போச்சு. மது குடிக்க, அதாவது என்னன்னா, என்னை பொறுத்தவரையில் என் வாழ்க்கையில் இதுவரை மதுவின் வாடையை கூட நான் அனுபவித்ததில்லை. என் பிள்ளைகளுக்கும் அந்த இதை உருவாக்கி இருக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகளில் நாட்டில் அரசாங்கம் மட்டுமே ஒரு பிரச்சனையை முடிச்சிட முடியாது. அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த கடமை இருக்கு. என் வீட்டு பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க நான் முயற்சித்தால் அதை போல ஒவ்வொருவரும் அந்தந்த குடும்பத்தை மட்டும் பார்த்தாலே நாடு தெரிஞ்சிடும். எல்லாம் ஒரு கடையில் எல்லாம் இப்போ டாஸ்மாக் கடை திறந்திருக்கு. நீங்க போறீங்களா டெய்லி? போக மாட்டேன். போல, நானும் போகல. நாம போகாம இருக்கிற மாதிரி மற்றவர்களும் போகாம இருக்கிற நிலைமை வந்தா நிலைமை மாறிடும். மக்கள் மத்தியில் ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கணும். இதை வந்து குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்? மது உள்ளே போயும் மதி வெளியே போகும். அதை விட எளிமையா பாமரனுக்கு புரியுற மாதிரி கண்ணதாசன் ஒரு சினிமாவில் எழுதுற பாட்டு உலகத்துக்கே தெரியும். ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துறையிருப்புன்னு பாடின அந்த கண்ணதாசன் மதுவின் கொடுமையை பற்றி சொல்றாரு. நானும் குடித்திருக்கேன், குடித்தாரை பார்த்திருக்கேன், சொந்த புத்தி ஏதும் இல்லை உலகிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலே. இதெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல சிந்தனை உருவாக்கி ஒழுக்கத்தை உருவாக்குவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அதை நாம புரிந்து கொண்டு இதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் மீது குற்றச்சாட்டை போட்டுவிட்டு நாம் வெளியிலிருந்து நாம தான் கெட்டிக்காரன் பார்ப்பதை விட அந்த மாற்றத்திற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய பங்கு என்ன என்று யோசிக்க தொடங்கினாலே நல்ல சூழ்நிலை வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அறிவுரை சொல்றவங்களே சரியில்லைங்கிறதாங்க குற்றச்சாட்டாக இருக்குது. அறிவுரை சொல்லக்கூடிய கட்சிக்காரங்களே சரி கிடையாதுப்பா, அவங்களே போதை பாதையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மக்களை பார்த்து. நான் என்னங்க சொன்னேன்? நான் என் குடும்பத்தை பார்க்குறேன், அது மாதிரி உங்க வீட்டு பிள்ளைகளை நீங்க பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிந்தனை வந்துட்டாதான் மாறும். ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ முதல் மந்திரியோ அல்லது மந்திரிகளோ அவர்களுக்கு காரணமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் அதன் வாயிலாக மட்டுமே மாற்றம் வந்துடாதுங்கிறேன். மக்கள் மாற்றம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் அவனிடத்திலிருந்து மாற்றத்தை உருவாக்க முயற்சிக்கணும். வெறும் குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிட்டு போய் பயனில்லை. நீங்க வந்து இந்த அதிமுக பாஜகவை தாண்டி விஜயோட வருகையெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்குது. திமுகவுடைய கூட்டணியே வந்து பாத்தீங்கன்னா விஜயால எவ்வளவு யங்ஸ்டர்ஸோட ஓட்டெல்லாம் போக போகுதுங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிறீங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அப்ப அதிமுக பயம் இல்லை? பயம் இருக்கலாம்.
ஏங்க இது மட்டும் இருக்குங்கிறீங்க, அது இருக்கலாம்ங்கிறீங்க. ஏன்னா புதிய சக்தி வரும்போது யாரை நெருக்கடிக்குள்ளாக்குறாங்கன்னு இருக்கு. அதைத்தான் நான் கேட்கிறேன். நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க. நான் நெருக்கடிக்கு உள்ளாக்குறது இல்ல. விஜய் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்பதும் அவர் ஆதரிக்க உரிமை இருக்கா இல்லையா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. இந்திய அரசியல் சட்டப்படி ஒருத்தருக்கு பைத்தியம் மட்டும் தான் பிடிச்சிருக்க கூடாது. ஆனால் சில நேரங்களில் பைத்தியம் முடிச்சவங்களாம் பதவி வந்துடுறான், அது வேற விஷயம். அதை நம்ம நிரூபிக்க முடியல, அதான் சிக்கல். சரி, அந்த அவர் உருவாக்கி வருகிற நேரத்தில் அந்த அவர் சரியான பாதையில் போகலாம் அல்லது தவறான பாதையில் போகலாம். மக்கள் ஒருவனை ஆதரிக்கிற போது அதை நம்ம குறை சொல்ல முடியாது. உங்க கொள்கை தலைவர் காமராஜரை தான் வச்சிருக்கிறாரு. என்னது உங்க கொள்கை தலைவர் தான், அவர் காமராஜரை தான் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாருன்ற. வச்சிருக்கட்டுங்க. அப்போ எங்க காமராஜரை மட்டும்தான் வச்சிருக்கிறாரா, வேற யாரும் வச்சுக்கலையா? முன்னாடி வச்சிருக்காருல்ல. எங்க இங்கே தான் நீங்கள் என்னென்னா, ஆகா நீங்கள் நேரடியாக வேற எங்கேயோ இருந்து வர்றீங்க, அறிவோ இது கமலாலயத்திலிருந்து வர்றீங்கன்னு நினைக்கிறேன். அவர் மேடையில் வச்சது 5 பேருடைய படத்தை, ஆமாம், அதில் காமராஜர் மட்டும் சொல்லி என்ன கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது கார்னர் பண்ணல, நீங்க ஐயா வழி வந்தவங்கன்றனால உங்களை நான் சொல்றேன். உங்களுக்கு இல்லைங்க, வேற யார் படமும் வச்சிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து சொல்லணும்ல. அது அவருடைய விருப்பங்க அந்த படம் வைக்கிறது. எனக்கு அதில் வச்சிருக்க படம் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் நான் சொல்ல வருவது, விஜயினுடைய அரசியல் வருகை என்பது இவரைத்தான் பாதிக்கும், இவரைத்தான் பாதிக்கும் என்றெல்லாம் இல்லை. எல்லா கட்சியிலும் சில பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதுதான் யதார்த்தம். நான் யதார்த்தத்தை மீறி ஒன்று சொல்லவா? இப்படிப்பட்ட ஒரு யங்ஸ்டர் வரும்போது எதிர்ப்புகள் வச்சுதான் ஒருத்தவங்க வந்து மதிப்பீடே பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே தாவேக்கா ஒழிக்கணும், நடிகர்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பேசலை, மற்ற யாருமே பேசலை. உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தரும் மேடை ஏறுனா போதும், விஜய் எப்படி பேசுறாரு, இவெல்லாம் வந்துட்டான் அவெல்லாம் வந்துட்டான்னு உரிமையில பேசுறது, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறதுன்னு ஆரம்பிச்சிட்டீங்களே. என்ன ஆச்சு உங்க கூட்டணிக்கு? ஆஹா, அதாவது என்னன்னா, செத்த மேல எத்தனை ஏறினா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி நீங்க சொல்றவங்க நம்ம வரப்போறதுல நினைக்கிறேன், எதுக்கு பேசணும்? பேச மாட்டான். அதனால இன்னைக்கு பேசாதவங்கலாம் அந்த லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. பேசுறவங்க நான் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றவங்களும் ஆட்சியில் இருக்கிறவங்களும் ஒருவருக்கு மாறி மாறி விமர்சனம் பண்ண தான் இருக்கும். அந்த ஆட்சியை நாங்களும் பிடிக்க போறோம்னு நினைக்கிறவங்க தான் விமர்சனம் பண்ணுவான். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அதனால இருக்காங்க. அதனால விஜய் விமர்சனம் பண்ணல. போதுமா? அதாவது நேத்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு நான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டா உடனே அவரை எதிர்க்கணும்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆரம்பிக்கிறாங்க சார்? 4 மேனையும் பொழுதுவனமும் ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் நானும் கேட்கிறேன், பேசுறீங்க. அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க பேட்டி தானே இருக்கிறீங்க. ஆமா, எத்தனையோ கட்சி இருக்குல்ல. நேத்து ஆரம்பிச்ச விஜய் கட்சியை பத்தி ஏன் கேள்வி கேட்கறீங்க? சொல்லுங்க. நீங்களா எதிர்க்கிறீங்களே, அதான் கேக்குறேன். நீங்களா எதிர்க்கிறீங்களே, ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்டா நான் எதுக்குறேங்க? நான் எப்ப எதிர்த்தேன் சொல்லுங்க? உங்க கட்சிக்காரர் எதிர்த்தா சார்? எதிர்த்து பேசினாரு சார். என்ன பேசினாரு சொன்னாருன்னா, தம்பி வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சு திமுக ஆட்சியை ஒழிக்கிறதெல்லாம் வந்து கனவு காணக்கூடாது. இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி, இது நல்ல ஆட்சி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இது எதுக்கு ஒதுக்கணும், அவர் யாரோ தவறா கைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப பிஜேபியிலையும் அதிமுக யாரும் பேசலையா? பிஜேபியில அதிமுக வாங்க எங்க கூட வாங்கன்னு கூப்பிடுற. இல்ல, இல்லவே இல்ல. அவங்களும் ஏற்கனவே இவர் ஒன்னும் எம்ஜிஆர் இல்ல, ஒன்னு ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? விமர்சனமே பண்ணலங்கிறது இல்ல. ஒரு அரசியல் கட்சி. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்களேன். உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு மேடை ஏறினாலும் விஜய் பத்தி பேசுறீங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க தப்பான ஒரு விஷயத்தை சரியான ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜயனுடைய பலத்தை அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல்வாதி துவக்கத்திலே சொன்னவன் நான் தான். இப்போ நாங்கள் போய் அவர் விமர்சனம் பண்ணுறங்கிறது இல்லை. விஜய்க்கு பின்னால ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது என்பது உண்மை. அந்த இளைஞர் கூட்டத்தை அவர் எப்படி வழிநடத்த போகிறார் என்பதை என்னை பொறுத்தவரை நான் திரும்பியும் சொல்றேன், அச்சத்தோடு பார்க்கிறேன். ஏனென்றால் இளைஞர்களை கையாளுவது என்பது ரொம்ப ஆபத்தான விஷயம். சரியா போயிட்டாக்க பிரச்சனை இல்லை, அது பாசிட்டிவ் சைடில் போயிடும். எங்கேயாவது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இளைஞர்களால் பெரிய நாசமே ஏற்பட்டுரும். அதனால அவருக்கு பின்னால் இருக்க இளைஞர்களை பாதுகாப்பாக சரியான வகையில் விஜய் கொண்டு செல்லவில்லை என்றால் அவருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே பல பிரச்சனைகள் உருவாக காரணமாயிருமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கு. அது ஒரு பக்கம். ஆட்சிக்கு நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு ஆரம்பிக்க போற கட்சி கூட ஆட்சியை பிடிக்கணும் தான் சொல்லுவாங்க, அது வேற. இவருக்கு பின்னால் இந்த இளைஞர் கூட்டம் இருப்பதால் தான் அவரை பற்றி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியாது. அவரும் எல்லாரையும் விமர்சனம் பண்றார். அவர் பிஜேபி விமர்சனம் பண்ணியிருக்கார், திமுக விமர்சனம் பண்ணியிருக்கார். உங்களை தொட்டதே கிடையாது. எங்களை தொடல. ஏன்னா எங்களுடைய சிந்தனை அவருக்கு ஒத்து போகுது. நீங்க எப்ப வேணா சேர்ந்துருவீங்க நம்புறாரு அவரு. அவர் எங்க கூட சேர்ந்துருவாரு அப்படி சொல்லுங்க. நாங்க போய் சேர்றது வேற, அவர் வந்து எங்க கூட சேர்றது வேற.
இல்ல அவர்தான் நான் சொல்லல சார், அது அவர் சொல்றாரு. நம்மள நம்பி வரலாம் இல்லையா, நம்ம கூட சில பேர் கூட வைக்கலாம் இல்ல, அவர் தான் சொன்னார், நான் சொல்லல. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா அது புத்திசாலித்தனமான கேள்வி. எங்களுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தியை இவர் தான் போய் பார்த்தாரே ஒழிய ராகுல் காந்தி இவர் வந்து பார்க்கல. ஆமா, சரியா? சரிதான். இப்ப நான் சொன்னது சரியா தப்பா? அது சரிதான். அப்புறம் என்ன, தமிழ்நாட்டு நாங்க அதைத்தாங்க நான் சொல்றேன். அவர் காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு இருப்பது தேவை. அவர் என்ன நினைக்கிறார்னா பாஜக, அவர் சொன்னது அப்படியே சொல்லட்டுமா, ஆட்சியில் இருப்பது பாஜக, பாஜகவை வீழ்த்தப்பட வேண்டியது அவசியம், ஒரு பாசிசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நாடு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த ஆட்சியை வீழ்த்துவதுனா இவரால முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அவருக்கு ஆதரவாக இருந்தா கூட அந்த ஆட்சியை வீழ்த்த முடியாது. அந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டுமானால் அதற்கு எதிரே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தினால் மட்டும்தான் அந்த ஆட்சியை வீழ்த்த முடியும் என்பது அடிப்படை அரசியல் அறிவு இருக்கிறவனுக்கே தெரியும். அது விஜய்க்கு இருக்கு. அதனால இந்த கூட்டணியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேசிய அளவிலே காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பது ஒன்றுதான் அவர் நினைக்கிற அந்த எதிர்காலத்துக்கு சரியா வரும் என்று அவர் நினைப்பார். கூட்டணி வருமா வராதா தெரியாது, கூட்டணியே இல்லாமல் கூட போகலாம். ஆனால் நாளைக்கு ஒரு மாற்றம் இங்கே வரப்போற நேரத்தில் காங்கிரசுக்கு அவர் ஆதரித்தால் பிஜேபியை வீழ்த்த முடியும்னா தானா ஆதரிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஆனா அவருடைய அரசியல் எதிரி உங்களுடைய அரசியல் நண்பனா இருக்கிறாரே, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொல்றேன், நீங்க திரும்பி திரும்பி அதே சுத்திட்டே வர்றீங்க, செக்குமாடு மாதிரி போய் பிரயோஜனம் இல்லை. நான் அதை தாண்டி போறேன். கூட்டணியிலே இல்லாவிட்டாலும் அவர் நாளைக்கு ஏதாவது அதிகம் கூட வேணாங்க, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருது, தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றாரு வரல, அந்த தேர்தலில் ஒரு 10 எம்பி இல்லை அவர் 5 எம்பி அவர் ஜெயிக்கிறான்னு வச்சுங்க. ஏன்னா நான் 5ன்னு சொல்கிற போதே சாதாரண நீங்கள் நினைக்காதீங்க. இந்திய நாட்டு அரசியலில் ஒரே ஒரு எம்பி தான் ஆட்சியை கவுத்து புது தேர்தலே வந்துச்சு. அதனால் ஒன்று கூட முக்கியம், அந்த 5 எம்பி வந்து மத்தியில் ஆட்சி அமைக்க பிஜேபியா காங்கிரஸான வரும்போது இந்த 5 எம்பி தான் ஆட்சி அமைப்பதற்கு கருவியாக காரணமாக இருக்கும்னா அவர் தெளிவாக காங்கிரஸை ஆதரிப்பார் என்பதுதான் என்னுடைய திடமான கருத்து. அதுல சொல்றதுக்கு நான் ஒன்றும் தயக்கம் எனக்கு இல்லை. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு சூழல்ல தொடர்ச்சியா அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது இப்ப தனிமனித தாக்குதல் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு சார். அது அரசியல் தவிர்க்க முடியாதுங்க. இப்ப தனிமனித தாக்குதல் ஏன் இந்த நாட்டினுடைய பிரதமரே தாக்கலாம், ஆனா மற்றவங்க பேசக்கூடாதா? ராஜீவ் காந்தி பத்தி, ராகுல் காந்தி பத்தி பச்சா பச்சான்னு சின்ன குழந்தைய மைக் மேல நிக்க வச்சு சொல்ல வச்சதை விட ஒரு தனிமனித தாக்குதல் ஒன்று இருக்குமா? சோனியா காந்தியை பாராளுமன்றத்தில் இருக்கிற போது இத்தாலிக்கு போயிட்டு வந்த போது அந்த சோதனையான கொரோனா காலத்தில் ஒரு எம்பியை விட்டு இத்தாலிக்கு போயிட்டு வந்திருக்காங்க, கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்லுகிற போது குறுங்கி குறுங்கி சிரித்தார்களே அமைச்சர்கள் அத்தனை பேரும். இதை விட ஒரு கேவலமான தனிமனித தாக்குதல் இருக்க முடியுமா? சில நேரத்தில் தனிமனித தாக்குதல் இருக்கக்கூடாது என்பதுதான் அரசியல் நாகரிகம். ஆனால் அது தவிர்க்க முடியாமல் பல நேரங்களில் வருகிறது. அதற்காக வருத்தப்படுவோம். அப்படி வராமல் இருந்தால் மகிழ்ச்சி அடைவோம். அதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா விஜயால ஒரு இம்பாக்ட் இருக்கும் நீங்க நம்புறீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உறுதியா வரும் வராது என்று இப்போ இந்த கட்டத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் என்பது இன்றைக்கு இருப்பதுதான் நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நாட்கள்லேயே மாறுற போது இன்னும் தேர்தலுக்கு 10 மாதம் இருக்கு, சட்டமன்ற தேர்தல். அதுக்குள்ள என்னென்ன மாற்றம் வரும், எப்படி வரும், யாராலையும் சொல்ல முடியாது. இப்படி இருந்தால் நீங்கள் சொல்றீங்க பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்துச்சுன்னொன்னே, அப்போதுக்கு தான் நான் சொன்னேன் இதே கூட்டணி தான் போன தேர்தலில் இருந்துச்சு, எங்ககிட்ட இருக்க இதே கூட்டணி தான் அதை எதிர்த்து ஜெயிச்சதுன்னு சொன்னேன். அந்த ஒப்பீடு இப்படி தான் சொல்ல முடியும். நாளைக்கு என்ன புதிய மாற்றங்கள் வரும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் திமுகவோடு தான் இந்த கூட்டணி நீடிக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதை சொல்ல முடியுமா? இல்லை, எதையுமே சொல்ல முடியாது. நான் 100 தடவை சொல்லிட்டேங்க. திரும்பி அதே கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்? கோனார் நோட்ஸுக்கு கீழே ஒரு நோட்ஸ் இருக்க முடியாதுங்க. எப்படி 26 நீடிக்குது எங்க சொல்ல தலைவர் சொல்றாரு? நான் என்ன இருங்க, உங்க தலைவர் 26 இப்ப திரும்பி நான் என்ன சொல்ல விட்டாதானே உங்களுக்கே முதல்ல புரியும். இந்த ஊர்ல தாங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ரா பண்ண போற நேரத்தில் கடைசியில் ஒரு புதிய கூட்டணி உருவாச்சுல்ல. இதெல்லாம் பார்த்த இந்த ஊர்ல இருந்து ஒரு மீடியா பர்சன் இது கூட தெரிஞ்சுக்காம ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உங்கள்கிட்ட பதில வாங்குறதுக்கு தான் நான் சொல்லிட்டேனா? எதுவுமே உறுதி இல்லை என்பதுதான் யதார்த்தம். இப்படி இருந்தால் நல்லது, இந்த கூட்டணி அப்படியே நீடித்து ஒரு பெரிய வெற்றியை கிடைக்கணும் அப்படின்னு விரும்புவது என்பது வேற. இப்படித்தான் இருக்கும் என்று நான் அல்ல, என்னை படைத்த பிரம்மா கூட சொல்ல முடியாது. மக்களுக்கு இதன் மூலமாக திருச்சி வெளிச்சமையா நிறைய விஷயங்களை வந்து ரகசியமாக அல்லது மறைமுகமாக சொல்றாருன்றதை நான் மக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மக்களுக்கு நல்லா தெரியுது உங்களை தவிர.
மக்கள் சேவை புரியும் நினைக்கிறேன். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. முழு சந்தேகங்களே வணக்கம்.